ஜீயர் சுவாமிகள் தாமரை திருவிழே சரணம். கண்ணன் கடவுளே சரணம். ஆண்டாள் நாச்சியார் தாமரை திருவிழே சரணம். ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீரங்கா உன் தாமரை திருவிழே சரணம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம் மஸ்து. இன்னைக்கு 26வது பாசுரத்தை அனுபவிக்க போகுது. இதில் அந்த நோம்புக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத இவா கேட்குறான். எங்களுக்கு எதுவும் வேண்டாம், ஆனால் உனக்கோசரம் நாங்கள் நோன்பு இருந்துட்டோம். அந்த நோன்பை முடிக்கிறதுக்கு இதெல்லாம் இருந்தால் தான் எங்களால் முடிக்க முடியும். அதை உன்னால தான் தர முடியும். அதெல்லாம் எங்களுக்கு தந்து எங்கள் நோன்பை முடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறதா இந்த பாசுரத்தில் பெரிவா நிறைய அர்த்த விசேஷங்களோடு சொல்லியிருக்கா. தனியன், அப்புறம் பாசுரம், அப்புறம் அர்த்த விசேஷம். ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம व्यामोगदस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आदस्य नगः मकुलाग्रामं श्रीमत्तदर्गलिभं प्रणमामि मूर्ध्नाम् भूतं सरस्य महतातद पट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगी वाहान् भक्त अंग्रेणु परहालयदिंद मिश्रा श्रीमत्परांसं निं प्रणतोऽस्मि नित्यं नीला तुंग स्तन किरीटडी सुप्त मुक्तोद्य कृष्णं पाराख्यं संस्कृति सरल सिरसिद्ध्या अध्यापयन्ति सुशिक्षायां सृति निगलितं व्यापलाकृत भुङ्क्ते बोधातस्य नमयिदविदं भूव एवास्तु बुधः अन्नमयलाண்டால் அரங்கற்கு பன்னும் திருவாவை பல்வதியம் இன்னிசையால் பாடி தந்தாள் நல்ல பவாலே பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லுது சூடி கொடுத்த சுடர்கொடியே கல்பாவை பாடி அருளவல்ல பல்வலியாய் நாடி நீ வேண்டிடோர்க்கென்ற விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. சங்கங்கள் பொய்பாடு உடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டு செய்பாரே சால பெரும் பறையே பல்லாண்டு செய்பாரே கோலம் விளக்கே கொடியெழுதிதானே கோலம் விளக்கே கொடியேறிதானே ஆலின் இலையாய் அருள் ஏ ஓ எம்பாவாய். இதுல எடுத்த உடனே ஆண்டாள் மாலே அப்படின்னு விட்டார். மால் அப்படின்னா திருமால், மகாலட்சுமி மார்பில் வச்சுருக்கிற மாதவன் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால்
இந்த இடத்துல பெரியவாள்லாம் என்ன சொல்கிறான்னா, மாலை அவன் நம்மளை மயக்கிறவன், நம்ம அவங்ககிட்ட அடிமைப்பட்டுட்டோன்னா நம்மளை பார்த்து அவன் மயங்கி நிற்கிறான்னா. அதுதான் இந்த பாசத்தில் அர்த்தமாக பெரியவாள்லாம் சொல்ல போகிறான். மாலை மால் பிரேமை, அவன் மேலே நம்மளுக்கு பிரேமை வந்துருச்சுனாக்க நம்மளுடைய பிரேமையை பார்த்து அவன் பேச்சு வராத தகச்சு போய் அவனும் மயங்கி நிற்கிறாங்கிறத சொல்கிறான். மாலே மணிவண்ணா மார்கழி நீடாருவான் வேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டேன். வியாமோகதம் உள்ளவனை, அட்ராக்ஷன் பண்ணுறவன், அப்படியே எல்லாரையும் ஈர்க்கக்கூடியது. நீல மணி நிறமும் சுபாவமும் உள்ளவன், அவனுடைய கருணை, அவனுடைய நிறம் இதெல்லாம் நம்மளை அப்படியே ஈர்க்கக்கூடியது. மார்கழி நீராட்டம் என்ற நோன்புக்கு நாங்கள் இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து வந்துட்டோம், முடிக்க போகிறோம். இந்த நீராட்டத்தை, இந்த நோன்பை முடிக்க போகிறோம். அதுக்கு முன்னோர்களால் செய்யப்படும் கிடிசைகளால் அபேட்சிக்கப்படும் அவை என்னன்னு கேட்டேன்னா, எங்களுக்கு பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்துருக்குறது என்னென்னா, பூமி முழுவதும் நடுங்கிறாப்படி உன்னுடைய பாஞ்சஜன்யத்தை, அந்த மாதிரி பாஞ்சஜன்யம் மாதிரி சங்கெல்லாம் எங்களுக்கு வேண்டும். அந்த வலம்புரி சங்கா எங்களுக்கு வேணும். அது இல்லாத பொய்ப்பாடு உடையவனை சங்கங்கள் சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரு. அந்த பல்லாண்டு பாடுறதுக்கு அதுக்கு பெரும் பறை வேணும். கோலம் விளக்கே கொடியே, எதுக்குமே விளக்கு இருந்தால் தான் சுபிட்சம், மங்கள விளக்கு தான். கோலம் விளக்கு, அழகான விளக்கு, நந்தா விளக்கு. நந்தா விளக்குன்றது எப்போவுமே அணையாதான், எரிஞ்சுட்டே இருக்குமா. அதுக்கு தான் நந்தா விளக்குன்னு ஆழ்வார்கள்லாம் தன்னுடைய பாசங்களும் நிறைய எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த கோலம் விளக்கே, அழகான விளக்கே கொடி. இந்த இடத்துல ஒரு காரியம் நடக்கிறதுனாக்கா அது மேலே ஒரு கொடி கட்டினா தான் அது தெரியுமா. அந்த கொடி பறக்கிறத வச்சு தான் ஏற்கனவே நிறைய பூரி ஜெகநாத் துவாரகா அந்த கொடியெல்லாம் பற்றி நிறைய பார்த்துட்டோம். அந்த கொடியை விதானம், இதற்கெல்லாம் மேலே ஒரு ஒரு துணியை மேலே தலைக்கு மேலே விரிச்சுட்டு அது உள்ள இதெல்லாம் எடுத்துட்டு வருவாளாம். மேலேருந்து சூரிய வெளிச்சமோ மழை தண்ணியோ படக்கூடாதுங்கிறதுனால இதெல்லாம் அவள் எடுத்துன்னு போனால் பெருமாளுக்கு படம் பிடிக்கிறாப்ப இவாளுக்கு விதானம், ஒரு துணியை விரித்து அது உள்ள இதெல்லாம் எடுத்துட்டு போவாளாம். இதெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்குறாளாம். அப்போது பகவான் சொல்கிறான்னா, என்கிட்ட ஒரு பாஞ்சஜன்யம் தான் இருக்குது, விதானம்னு கேட்டால் என்னுடைய உத்திரியத்தை வேணாம்னா நான் கொடுத்துருவேன், கொடின்னு கேட்டாலும் என்கிட்ட இருக்கிற இதை கொடுத்துருவேன், நான் இதை என்கிட்ட இருக்கிறத வேணால் கொடுப்பேன். நீங்கள் இத்தனை பேர் இருக்கிற இத்தனை பேருக்கும் நான் எங்கே போவேன், அவ்வளோ சங்கங்களுக்கு அவ்வளோ கொடிக்கு இதுக்கெல்லாம் நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான்னா, அதுக்கு இவெல்லாம் சொல்கிறாளா, ஆளின் நிலையாய் 7 உலகத்தையும் எல்லாத்தையும் தான் வயிற்றுக்குள்ளே அடக்கிண்டு, அவ்வளோ உலகத்தையும் வயிற்றில் அடக்கின்றது தெரியாமல் ஒரு சின்ன ஆளை இடையில நீ ஒரு குழந்தையா படுத்துட்டு இருந்தியே, அப்படி அகடதகடனா சாமர்த்தியம் உள்ளவனாச்சே, எங்களுக்கா ஒன்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவ கேட்கறதா சொல்ற. இதெல்லாம் ஆலமரத்து நிலையில பள்ளி இருக்கியே, நீ தான் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்ற. கிருஷ்ணன் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். நோம்புக்கு வேண்டிய சாமான்கள் உன்னிடம் பெற வந்தோம் என்றனர். கிருஷ்ணனுடைய சம்சலேஷம் ஒன்றையே எதிர்பார்த்து இருக்கும் பெண்கள் விரதத்துக்கு வேண்டிய சாமான்கள் ஏன் கேட்கிறார்கள் அப்படின்னாக்க, இவர்களுடைய மனோரதம் கிருஷ்ணனுடைய சம்சலேஷம் அது கிடைச்சிருக்கு. அது கிடைச்சிருந்தா என்ன பண்ணுறான், நோம்பை பற்றி ஏன் வாழலாம் வருத்தப்படணும். இதில் ஆஸ்திகர்கள் ஆயர்களுடைய நிர்பந்தத்தால் முதலில் நிலம் வரையில் அடைக்கப்பட்டவர்கள். மழை பெய்யாத காரணத்தால் ஆயர்களே கண்ணன் மூலமாக நோன்பை நடத்தும்படி இவர்களுக்கு அனுமதியும் தந்தான். உன்னை ஆரம்பிச்சுக்கணும், கண்ணனை பார்க்கணுங்கிறது கண்ணனோட சம்சேஷனா கண்ணனோட சேருது, சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் இவளுக்கு நோம்புனா எந்த காரியத்தையுமே ஆரம்பித்தா அதை எப்படி முடிக்கணுமோ, எப்படி நம்ம பெரியவாள்லாம் சொல்லியிருக்காளோ அந்தபடி முடிச்சு தான் அந்த காரியத்தை பூர்த்தி பண்ணணும். நம்மளுக்கு அது கிடைச்சிருக்குங்கிறதுக்கோசரம் அப்படியே விட்டுறக்கூடாதுங்கிறது தான் இந்த இடத்துல எடுத்து சொல்லணும். அதனால் அவளுக்கு பலன் கிடைச்சிட்டாலும் அவளுக்கு நன்றி செலுத்த வேண்டும்.
இந்த நோன்பு இருக்கிறதுக்கு ஆற்றில் இருக்கிறவா அத்தனை பேரும் ஒத்தாசை பண்ணான். ஒத்தாசை பண்ணதோட ஊரில் இருக்கிறவா அத்தனை பேரும் ஒத்தாசை பண்ணான். அவள்லாம் இவா நோன்பு இருந்தால் நம்ம ஆயுர்வேதத்துக்கு நல்லது, மழை பெய்யும், எல்லாத்தையும் எதிர்பார்த்து அவள் பண்ணியிருக்கான். அவளுடைய எதிர்பார்ப்பை ஃபுல் பண்ணணும்னு சொல்ல. எம்பெருமானை அடையிறது என்னன்னா ஹஸ்த கதம் ஆயினும் ஆண்டு சம்சயத்தால் செய்ய வேண்டிய நோன்பை விடவில்லை. அவனை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த நோன்பை கைவிடலை. ஒருவன் தனது மகள் விவாகத்துக்காக ஒரு கோயிலில் லட்சாசனை செய்கிறேன் என்று வேண்டிக் கொண்டான். 1 மாத காலம் செய்ய வேண்டிய அர்ச்சனை 15வது நாள்லேயே விவாகம் நிச்சயமாகிவிட்டது. பலன் கிட்டி தேர்ந்ததுக்கோசரம் அர்ச்சனையை செய்யறதுக்கு விடமாட்டோம். நம்ம வேண்டின காரியம் ஆயிடுத்தேங்கிறதுக்கோசரம் அதை பாதியில் விடக்கூடாது அப்படிங்கிறாங்க இல்லையா. அதுதான் சாஸ்திரத்திலையும் சொல்லியிருக்கின்றத சொல்கிறான். இந்நோன்பு எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தன ரூபமாகியால் இது ஸ்வரூப விருத்தி அறிவு. அவனுக்கோசரம் தானே பண்ணுறோம். அவனுக்கோசரம் பண்ணுறத அதை ஃபுல்லாக நம்ம முடிக்கணும் அப்படின்னா. இந்த பாட்டு 26வது பாட்டு. 26வது என்ற எண்ணிக்கை எம்பெருமானை கொடுக்கும். 25 தத்துவங்கள். அந்த 25 தத்துவங்களில் கடைசியில் தத்துவம் 26வது தத்துவங்கிறது எம்பெருமானை குறிக்கும். சாதாரணமாகவே நம்ம எப்போவுமே 26ங்கிற எண்ணை அடிக்கடி நம்ம மனசில் சொல்லிகிட்டே இருந்தோம்னாக்க எம்பெருமானுடைய கடாட்சம் கிடைக்கும்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லியிருக்காங்க. தட் ஷட் விம்சகம் இத்யாகு அப்படிங்கிறது உபதேசம். புண்ணியத்தை குறிக்கும் சொல்லு இல்லை. ஆகவே அவர்களும் நம் சித்தாந்தத்தை சேர்ந்தவர்களோ எந்த அந்த கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறதெல்லாமும் நம்ம எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த அசேதன பொருள்கள் பல விகாரங்கள் அடையும், அதை காட்டிலும் வேறுபட்டவன் இவன். அசேதனமாக இருக்கிறது ஒரு எந்த பொருளையும் நம்மளால் அழிக்க முடியாது. ஒரு மண் குடம் இருக்குது, அந்த குடம் உடஞ்சி போச்சுன்னா திருப்பி அது மண் துகளாக தான் ஆகும். மண்ணை வச்சு குழைச்சி அந்த சக்கரத்தில் சுற்றி கொயவன் அதனுடைய ஷேப்பை கொடுத்தா தான் குடமாகும். அந்த குடம் உடஞ்சி போச்சாலும் திருப்பி மண்ணாக தான் ஆகுமே தவிர அது இல்லாத போகாது. அந்த மாதிரி ஆனால் பகவான் எப்படி இருக்கானோ அப்படியே தான் இருப்பான் அப்படிங்கிறத சொல்கிறான். 9ஆம் எண்ணை போல் அவன் இதை ஒன்றுங்கிறத நல்லா பார்த்தோன்னாக்க 9ஆம் எண்ணை போல் அமிர்தத்தை அறியலாம். 9வது வாய்ப்பாட்டை சொல்லிக்கொண்டே வந்தால் எங்கு முடிகிறதோ அதை கூட்டினால் 9ஆக வரும். 9 × 3 27, 12 × 7 91, 9 × 9 81, 8 × 9 9. இந்த 9ங்கிற வாய்ப்பாட்டில் அந்த 9ங்கிற எண் வரும். அந்த 1ங்கிறத நீங்கள் எழுதினாலே அதுக்கு கொஞ்சம் அந்த வளைச்சி இது பண்ணுறதுனால அதுவும் 9ஆக தான் தெரியும்னு சொல்கிறார். இந்த மாதிரி பெருக்கி கொண்டே போனாலும் விடை 9 தான். அந்த மாதிரி இந்த ஜீவன் சமஸ்கிருத பாஷையிலையும் அகம் அழிவற்றவன் என்ற பொருளையே தான் பகவானுக்கு கொடுக்குறான். ஜீவாத்மா எத்தனை பிறவி எடுத்தாலும் அவன் சுரூபத்தால் விகாரமற்றவன். ஏன்னா ஜீவாத்மா அவன் அணுஸ்வரூபம், அவன் அணுவாகவே தான் இருப்பான். அவன் வேற வேற உடம்பு எடுத்துக்கிறான், வேற வேற இடத்துல வேற வேற மாதிரி பிறக்கிறான் இறக்குறான் தவிர அந்த ஜீவாத்மாங்கிறவன் அதை அணுஸ்வரூபத்தில் அவன் அழியாதவன், அவன் அப்படியே தான் இருப்பான் அப்படின்றத சொல்கிறான். அவன் ஸ்வரூபத்தால் விகாரமற்றவன். இது 2 பதங்களாலையும் பார்க்கலாம். எம்பெருமானாகட்டும் ஜீவாத்மாகட்டும் 2 பேருமே விகாரமற்றவா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம் சரீரத்திலும் 24 தத்துவங்கள் உள்ளன. இந்த சரீரத்தை விடுபவன் அன்றோ எம்பெருமானை அடைய முடியும். இங்கே இருந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும்? என்னைக்கு இந்த சரீரத்தை விட்டுட்டு இந்த ஜீவாத்மா அஸ்ராதி மார்க்கத்தில் போதோ அப்போதான் நம்மளுக்கு அவனை அடைய முடியும். 24 தத்துவங்கள் கொண்ட இந்த சரீரம் பிரபந்தமாகிறது. ஆக இதை அடக்க வேண்டும். அங்கும் 24 படிகள் உள்ளன. இங்கு 24 தத்துவங்களை மதித்து நாம் நடக்கிறபடியால் 24 தத்துவங்களை அடக்கினது போல ஆகிறது. இந்த 24 தத்துவங்கள் கொண்ட இந்த சரீரத்தை நம்ம அடக்கணும். எப்படி அடக்கிறதுனாக்கா அவனுடைய நாம சங்கீர்த்தனால. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலாமே தவிர
ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வேண்டியது என்னமோ அந்த நாம சங்கீர்த்தனம் தான். எவ்வளோக்கு எவ்வளோ அவனுடைய நாமத்தை நம்ம சொல்கிறோமோ தானே அது நம்மளை நல்ல வழியில் கூட்டிட்டு போகும்னு சொல்கிறான். 26வது தத்துவமான பரமாத்மா. இந்த 24 தத்துவங்கள் இந்த உடம்புல இருக்கு. 25வது தத்துவம் ஜீவாத்மா, 26வது தத்துவம் பரமாத்மா. காஞ்சியில் குளத்தில் உள்ள படிகளும் 24, கொடை 24 அடிகள் உடையது, துவஜம் 24 வரிசைகளை உடையது, பிராகாரங்களின் அடுக்குகள் 24, 26 2 6 8 அக்ஷாஸ்திரம், 2 × 6 12 துவாதச அக்ஷரம். முதல் திருமந்திரத்திலையும் 8, அடுத்தது துவாதச அக்ஷரத்திலையும் அந்த 8ங்கிறது வருது. துவயம் 6, ஷட்பதம் என்னும் துவயம். இது எல்லாத்துலேயுமே அந்த 6 24 26 இதனுடைய எண்ணிக்கைகளில் என்ன விசேஷங்கள் இருக்கின்றத தாயார் ஒவ்வொரு பாசத்துலேயும் அந்தந்த எண்ணிக்கைக்கு என்னென்ன உண்டோ அது எல்லாத்தையும் நம்மளுடைய மந்த புத்தியில் நல்லா பதிராப்பில் எடுத்து சொல்கிறான். நம்ம தான் அதை தெரிஞ்சு மனசில் வச்சுருந்து அந்த தாயார் சொல்கிற அந்த வழியிலெல்லாம் நம்ம போனோம்னாக்க அவனை அடையிறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. மாலை முதல் பாசத்தில் நாராயணன் அளவற்ற மகிமை உடையவன் என்றார். இதில் மாலே என்ற வாசல்யத்தை சொல்கிறார். அவனுடைய வாசல்யம் அவனுடைய பக்தர்களை பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே ஒரு ருஷி வந்துடுமா, அப்படியே மயங்கி போய் நின்றுண்டாமானா. இவளின் காது மூலமாக உண்டான ராமாயணம் என்னும் காவியத்திலும் இந்த உலகத்தில் எவன் பெரியவன் அளவற்ற மகிமை உடையவன் என்ற வினாவை எழுப்பிக் கொண்டு யக்ஞே விஷ்ணு சனாதனக என்று பரதத்துவத்தை முதலில் கூறினார். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நாராயணனே, நாராயணனுக்கே அவன்தான் நம்மளால் பறை தர முடியும், அவனால் தான் நம்மளுக்கு மோட்சம் தர முடியும், அவனை மட்டுமே நம்புங்கோ அப்படிங்கிறத முதல்ல எடுத்து சொல்லிட்டான் நம்மளுக்கு. அதை எடுத்து சொன்னப்போ அடுத்தது ஒவ்வொன்றா அவனுடைய நாமங்களை சொல்லி சொல்லி அவனுடைய சேஷங்களை சொல்லி சொல்லி அப்போ நம்மள பக்தர்கள் ஆகிட்டோம். இந்த 25 பாசங்களை அனுபவிக்க செய்யும் நம்ம மனசில் கொஞ்சோண்டு பக்தி வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த பக்தி வந்துட்டுன்னு ஒன்று அவனுக்கு சந்தோஷம் வந்துடுறான். ஆஹா, இவெல்லாம் பக்தர்கள் ஆகிட்டாளே, நம்மளை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிட்டாளேன்னு சொல்லி அவன் மயங்கி நிற்கிறானான். ஆச்சாரியனை அடைந்தால்தான் அவன் மூலமாக பிரபத்தி செய்து மோட்சம் அடைய முடியும். திருப்பி 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 எல்லா ஆச்சாரியர்களும் நம்மளுக்கு கொடுக்குறது அதுதான். ஆச்சாரிய சம்பந்தம் வேணும். எடுத்த உடனே நம்மளால் ஆச்சாரியன்கிட்ட போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறதோ பிரபத்தி பரநியாசம் வாங்கிக்கிறதோ முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதத்துக்கு ஒரு தரம், 6 மாதத்துக்கு ஒரு தரம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆச்சாரியனை போய் பார்க்க அவர் நம்மகிட்ட பேச ஆரம்பிப்பார். பேச ஆரம்பிக்கிற செய்யும் அப்போ மெதுவாக சொல்லுவார், இதெல்லாம் உனக்கு நல்லது, முதல்ல பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கோ, அப்புறம் பரநியாசம் பண்ணிக்கோ, இதெல்லாத்தையும் நம்மளுக்கு எதமாக எடுத்து கொடுப்போம். அதனால் எவ்வளோ நல்லதுங்கிறத ஆச்சாரியன் சொன்னால் தான் நம்மளுக்கு புரியும். அது சாதாரணமாக நம்ம தெரிஞ்சுக்கிறத விட ஆச்சாரியன் மூலியமாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே விசேஷம். அதனால் கூடுமான வரைக்கும் எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்போ ஆச்சாரியனை போய் சேவிக்கணுங்கிறத சொல்லலாம். எல்லோரிடத்திலையும் வாத்சல்யம் இல்லை உண்டு என்று சொல்லவும் முடியாது. படிப்பு, பணம் திரட்டும் திறமை முதலின எல்லா குழந்தைகளிலும் அவசியம். நம்மளுக்கு எல்லார்கிட்டையும் நம்மளுக்கு வாத்சல்யம் இருக்க தான் செய்யுது. எல்லார்கிட்டையும் திறமை, ஏதோ ஒரு திறமை, ஏதாவது ஒரு விதத்தில் எல்லாருமே திறமை உடையவளாக தான் இருக்கும். ஆனால் அந்த வாத்சல்யம் அந்த வாத்சல்யம் முதல்ல பகவான்கிட்ட ஏற்படணும். அந்த நாம சங்கீதத்தினால அந்த நாமாவை சொல்ல 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 அப்போ ஆச்சாரியன் சம்பந்தம் வேணுங்கிறது நம்ம மனசில் பதியும். அது பதிஞ்சிட்டுனாக்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுக்கு விடிவு காலம் வந்துடும். கன்று பசுவை நிழல் பிராணியை பின்தொடர்ந்து போடுவது போல் என்று ஸ்ருதி உரைக்கிறது. எப்படின்னா வத்ச ஸ்தானத்திலும் பெருமாளை வைக்கலாம். கன்று தாயை நினைப்பது. ஒரு கண்ணுக்குட்டி எப்போவுமே தனக்கு பசி வந்துருக்குன்னா அம்மாவை மட்டும்தான் நினச்சிக்கும். பெருமாளை வைக்கலாம். அந்த தாயவன் நம்ம கண்ணுக்குட்டி, அவனை எப்படாப்பா போய் அவங்ககிட்ட போய் நம்ம சேருவோன்றதை நம்ம நினச்சிக்கலாம்.
அதுபோல சேஷனான ஜீவாத்மா பகவான் உகப்புக்காகவே அவனுடைய சந்தோஷத்துக்காகவே அவனை பின்தொடர்கிறான். ஆக ஜீவாத்மாவை தாய் பசு ஸ்தானத்தில் வைக்கலாம். அந்த குற்றங்களை நீக்கி அருள் புரிகிறோம் என்றார். கரவா மடனாகு தன் கன்று உள்ளினால் போல் மறவாத அடியை உன்னையே அழைக்கின்றேன். கரவா மடனாகு, ஒரு மாடு கறக்கல, கண்ணுக்குட்டிக்கு கண்ணுக்குட்டிக்காகட்டும் தாய் பசுக்காகட்டும் 2 பேருக்கும் அந்த வேதனை இருக்கும். அந்த கரவாத மட நாகு அந்த கண்ணுக்குட்டி அந்த பசு தன்னுடைய கண்ணுக்குட்டி எப்படாப்ப வரும், எப்போ தன்கிட்ட பால் குடிக்கும்னு உள்ளினாக்கோ அதையே நினைச்சிட்டு எப்படி அதை தவிர வேற சிந்தனை இருக்காது அந்த பசுமாட்டுக்கு. தான் கண்ணுக்குட்டி வரலையே, தன் குட்டி ஊட்டலையேன்னு அந்த சிந்தனையில அந்த பசுமாடு இருக்கேன். அந்த மாதிரி தான் அவன் இருக்கான். நம்மளையே நினைச்சுட்டு இருக்கான், எப்போ நம்ம வருவோம்னு அவன் அப்படியே தகச்சு போய் ஒவ்வொருத்தரையா வந்து கூட்டிட்டு உட்காந்துருக்கான். நரவார் குளிர்சூர் நரையூர் நின்ற நம்பி பிறவாமை என்னை பணி எந்தை பிரானை. இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன்டா கண்ணா, இன்னைக்கு உங்ககிட்ட வந்துட்டேன்டா, இப்போ சரணாகதி பண்ணிட்டேன்டா, இனிமையாவது எனக்கு பிறவி இல்லாத எனக்கு பண்ணிடுறா அப்படின்னு சொல்லி ஆழ்வார் அந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்காப்பல. நம்மளும் அந்த தாய் பசு எப்படி நம்மளுக்கோசரம் ஏங்கி கத்தி கதறின்னு இருக்கோ அந்த மாதிரி அவன் நம்மளை கூப்பிடுறாங்கிறத மனசுல வச்சுக்கணும். இந்த பாசுரத்துக்கு 2 வகையா பொருள்படும். கன்று தன் தாயான கரவா மடனாக நினைக்குமா போல் நான் உன்னை மறவாது நினைக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். கன்று தாயை நினைக்கும் போல் என்று சொன்னால் ஜீவாத்மா கன்று போலவும் பரமாத்மா தாய் போலவும் பொருள்படும். இன்னொரு பொருள் என்ன சொல்றேன்னா, நாகானது தன் கன்றை மனத்தில் கொள்ளுமாய் போல அடியேன் உன்னை மறவாது அழிக்கின்றேன். இந்த மனசு ஒன்றை மறக்காத நான் உன்னை அழைக்கிறேன். இதிலிருந்து ஆத்மா தாய் பசு போலவும் பரமாத்மா கன்று போலவும் பொருள்படும். இந்த இது தாய் பசு. நம்ம மனசு கதறது, எப்படிடா நான் வந்து சேர்றது, என்ன வழி காட்ட போகிறேன், எனக்கு என்ன வழி காட்ட போகிறேன்னு சொல்கிறாப்புல அந்த கன்று நாகை உள்ளினார் போர் 2 அர்த்தத்தையும் அந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். காட்டில் வசிக்கும்போது லக்ஷ்மணன் பார்த்து ராமன் சொல்கிறான், பரதனோடும் சத்ருகனோடும் உன்னோடும் சேர்ந்து எப்பொழுதும் ஆனந்திக்க போகிறேன் என்றானாம். பரதனும் சத்ருகனும் அங்கே இல்லை, அப்படி இருந்தாலும் மனசால அவளோடையே தான் வாழறான் ராமன் அப்படிங்கிறத சொல்கிறான். வாத்சல்யங்கிறது ரொம்ப உயர்ந்த குணம். நம்மளுக்கெல்லாம் வாத்சல்யம் இருக்குன்னு நினச்சிக்கலாமே தவிர பகவானுக்கு இருக்கிற அந்த வாத்சல்யத்துக்கு ஈடு வேற எதுவுமே கிடையாது. சேதனர்கள் படைப்பதே வாத்சல்யத்தால் தான். காரியம் சிருஷ்டித்த பூலோகத்தில் இடையிடையே அவதரிப்பதும் வாசகத்தின் போக்கு. அங்கேருந்து வந்து ஓடி வந்து ஒவ்வொரு அவதாரமாக எடுத்துட்டு நம்ம அத்தனை பேரை காப்பாற்றணுங்கிறதுக்கோசரம் தானே அவன் ஓடி வரான். அது அவனுடைய வாத்சல்யத்தை மட்டும்தான் இது பண்ண. ஒரு சமயம் நம்மாழ்வார் எம்பெருமனுடைய மேன்மையை பார்க்குறார். அப்போது மேன்மை பெற்று இவனை அணுகினால் அவனுக்கு கொந்தை வந்துவிடும் என்று கலங்கிறார். அவனுக்கு திருஷ்டி பத்திரம் அப்படின்னு சொல்கிறார். நித்திய சொரிகளால் அனுபவிக்கப்படுகிறான்னு அவன் ரொம்ப வசத்தியான மாமன், நீசனான நான் அவனை போய் எப்படி அணுகிறது? எல்லாராலையும் உபயோகப்படுத்தப்பட்ட குளத்தில் முள்ளையும் கல்லையும் இடுவது போல் ஆகுமோ? இது எல்லாரும் நித்திய சூரிகள்லாம் அவனை அப்படியே அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணுறான். அந்த குளத்துல ஒரு 4-5 முள்ளை எடுத்து போட்டால் அதை எப்பேற்பட்ட அபச்சாரம். அந்த மாதிரி ஒரு நீசனான நான் அவனை அடைய முடியுமா அப்படின்னு சொன்னப்போ அந்த எம்பெருமானை கண்டு விலக ஆரம்பிச்சாரா நம்மாழ்வார். அப்போது இவரை பார்த்து எம்பெருமான் சொல்லும் வார்த்தை, நீர் அயோக்கியர் என்று அகலுவதிலும் சம்ஸ்லேக்கிறது திருவாய்ப்பாடியர் வெண்ணையோ பாதி நமக்கு தாரகம். நீ என்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறதே அது தப்பு. ஏன்னா அந்த ஆயர்பாடியில் அந்த வெண்ணெய் தான் எனக்கு தாரகம். இனி அகலில் திருவாய்ப்பாடியில் வெண்ணெய் விளக்கினார் புக்க லோகம் புகுவீர் என்று ஈட்டில் ஸ்ரீசுக்தி. அந்த திருவாய்ப்பாடியில் அந்த வெண்ணெய் இல்லாத பண்ணிட்டாக்க அந்த திருவாய்ப்பாடி எப்படி இருக்கும்? அந்த திருவாய்ப்பாடியில் இருக்கிற அந்த வெண்ணெய் கோசம் தானே இவன் ஓடி வந்தான்.
அங்கே எல்லாரும் தூபம் காட்ட அந்த நிமிஷத்தில் ஓடி வந்து இங்கே வந்தானே, இந்த வெண்ணெய்ங்கிற அத்தனை பேருடைய பாவத்தை அழிச்சானே, அப்படிப்பட்டவன் இந்த இடத்துல இப்போ அந்த வெண்ணெய் விளக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருப்பீங்கன்னு சொல்லி கொண்டான். வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவான் காணீர் என்று ஆர்வமுற்ற என்னை ஒழிய எண்ணில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்ற பருகினான் கார் ஒக்கும் காட்கரையான் கடியனே அப்படின்னு சொல்லி நம்மாழ்வாரே பாடியிருக்காரு. என்ன, வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவான் காணீர், ஓடி வந்துட்டேன், உங்ககிட்ட சரணாகதி பண்ணிக்கிறேன், உன்னோட சேர்ந்துதேன்னு சொல்லி நான் நினைச்ச அந்த செகண்டுக்குள்ள அவனை ஆர்வமுட்டு என்னை ஒழிய எண்ணில் முன்னம் பாரித்து, அந்த ஆர்வம் எனக்கு வந்துடுத்து, பகவானோட சேரணுங்கிற எண்ணம் எனக்கு வந்துடுத்து. ஆனால் அந்த ஆர்வம் எனக்கு வந்த நிமிஷத்துக்குள்ள அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆஹா இவன் நம்மளுக்கு அடிமைப்பட்டுட்டான், இவன் நம்ம மேலே மோகம் கொண்டுட்டான், இவன் நம்ம மேலே பக்தி கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அவங்ககிட்ட போகிறதுக்கு முன்னால அவன் ஓடி வந்துடுறான். அவன் முன்னர் வாரித்து என்னை முற்ற பருகினான், எங்க அந்த பக்கம் இந்த பக்கம் விலகி போயிடுவானு சொல்லிட்டு முற்ற பருகினான், நம்மளை முழுசா அவன் ஆட்கொண்டுட்டான். கார்வக்கும் மனை காட்பறையே கடியன், அவன் கடியன். என்னன்னா பக்தர்கள் கிடைக்கிறதுக்கோசரம் அவன் அத்தனை ஒரு பாடுபடுறாங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்றான். இழந்தார் பிழையாத ஒழிகையும் கைப்பட்டார்க்கு கூணலாய் இருக்கையும் கீழி சீரையிலே அடங்காளர் இருக்கையும் பிறர்க்கே இருக்கையும் கொடுத்தோம் என்று நினைந்து உருகாத இருக்கையும் தொடக்கமான சுவாபங்கள் என்று ஸ்ரீசுக்தியில் வருகிறார். இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த கெட்ட குணங்கள் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறார். மணிவண்ணா, எம்பெருமானின் திவ்யாத்ம சுரூபத்தில் சப்தம், ஸ்வரிசம், ரூபம், ரசம், கந்தம் எதுவும் இல்லை. அசப்தம், அஸ்பர்ணம், அரூபம், அவர்ணம் என்று உபதேசம் கூறுகிறது. எம்பெருமான் சர்வஜன் ஆகையால் அகட தகடனா சக்தி மூலம் தன் சுரூபத்தில் அவனுக்குன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. ஆனால் நம்மளுக்கோசரம் நம்ம அவனை எப்படி நம்ம ஏற்றுக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோமோ அந்த தகடனா சாமர்த்தியத்தில் அவன் அத்தனையும் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வேதாந்தேசிகர் அபீத சத்த அபார்த்த இது நிஸ்ததக அப்படிங்கிற ஸ்லோகத்தில் இதை ரொம்பவே விவரித்து பேசுகிறார். பக்த ரட்சணம் ஸ்வரக்ஷணம் அப்படின்னு சொன்னால் அதுதான் வேதம். பக்த ரட்சணம் ஸ்வரக்ஷணம், அவனுடைய இயற்கையே என்னன்னு கேட்டாக்க அந்த பக்தர்களுடைய ரட்சணம், அதுதான் இந்த இடத்துல அவளுக்கு ஸ்வரக்ஷணமாக இருக்குது. ஸ்வரக்ஷணம்னாக்க அவனுடைய இயல்பு, பக்தர்களை காக்கிறதுக்கு மட்டும்தான் அவனுக்கு இயல்பு இருக்குது. அவளை மட்டும்தான் அவன் ஏற்றுக்கணுன்ற ஒரு ஆசையில் இந்த யோக நித்திரையில் அத்தனை பேரையும் வந்து கூப்பிடணும். என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு அந்த ஞானம் வந்துடணும், என்னைக்காவது அவன் நம்மளை கூப்பிடுறாங்க அந்த ஒரு ஞானத்தில் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக நினைக்க ஆரம்பிக்கணுங்கிறது தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். மேலையார் செய்வனங்கள், இடதுகை எது வலதுகை எதுன்னு கூட தெரியாத ஆயிரம் சிறுமிகள் நாங்கள். சாஸ்திர நூலெல்லாம் நாங்கள் கற்றோம் உணரவே இல்லை, எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. வேதம், தர்மசாஸ்திரம் முதலிகளை நாங்கள் அறிவோம். ஆனால் எங்கள் பெரியவர்கள் இதை அனுஷ்டித்தபதியால் நாங்களும் அனுஷ்டிக்கிறோம். வேத சாஸ்திரத்துக்கு முடிவே இல்லை, அது அனுகம். வேதங்கிறது நிறைய அர்த்த விசேஷங்களை கொண்டு இருக்கு. அதனுடைய பரியாய சொற்கள்னு அதுதான் சொல்லுவாள் பெரியவாள்லாம். அதனுடைய உண்மையான அர்த்தத்தை 10 அர்த்தம் இருக்குனாக்கா இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம் தான் பொருந்துங்கிறத நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாருமே ரிஷிகள் மூலியமாக அப்படியே ஆச்சாரியர்கள் வழியில் வந்து இதுதான் அர்த்தங்கிறத கரெக்டாக எடுக்க வாழ சொல்லியிருக்கா. அதுதான் நம்ம அந்த வேத சாஸ்திரத்துக்கு முடிவு கிடையாது. அதை நம்ம தெரிஞ்சுட்டு அந்த ஆற்றுல எப்போவுமே அதுக்கு தான் பெரியவா இருக்கணும். அந்த பெரியவா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். பெரியவாளை அலட்சியப்படுத்தக்கூடாது. அவளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அவள்லாம் வந்து நிறைய படிக்காதவாளாக இருக்கலாம், நம்ம நிறைய படிச்சிருந்துருக்கலாம், நம்மளுக்கு வெளி உலக படிப்பு வேணால் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்மளுக்கு அறிவு கிடைக்கவே கிடைக்காது அந்த பெரியவாளை தவிர. அதை தான் இந்த இடத்துல சொல்கிறேன்.
தர்மத்திக சமக பிரமாணம் வேதா சைகி அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நதியில் நிறைய தண்ணீர் பகிர்ந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை தான் நம்மளால எடுத்துக்க முடியும். ரொம்ப தாகமாக இருக்குது, நதி ஓடுது, 2 கையாலையும் எடுத்து நம்ம தாகம் அடங்குற அளவுக்கு தான் சாப்பிட முடியும். இவ்வளோ தண்ணி ஓடுது, அத்தனை எடுத்து சாப்பிடலாம்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை ஆற்றுக்கு குடத்துல தண்ணி எடுத்துகிட்டு வரலாமல் 1 குடம் 2 குடம் தான் எடுத்துகிட்டு வர முடியும். நதி தண்ணி அத்தனையுமா நம்ம எடுத்துன்னு வந்துட முடியும். அந்த மாதிரி தான் வேதங்கிறது நதி கடலில் போய் சேர்க்குறாப்புல சேரக்கூடியது. அதில் இருக்கிறதுல நம்மளுக்கு எது வேணுமோ, நம்பாத்துக்கு எது தகுதியோ அதை நம்பாத்து பெரியவா சொல்லுவா. அதெல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கணும், அதுபடி தான் நம்ம நடக்கணுங்கிறத இது சொல்கிறான். பற்றேல் ஒன்றும் இலேன் பாவமே செய்து பாவியானே, மற்றேல் ஒன்றும் அறியேன் மாயனே எங்கள் மாதவனே, கல் தேன் பாய்ந்து ஒழுகும் கமலம் சுவை வேங்கடவா, அற்றேன் வந்து அடையே அடியேனே ஆழ்கொண்டு அருளே. திருமங்கை அவர்கள் திருமலை பாசுரத்தில் பாடுற பற்றேன் ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் என்னுடைய சொந்தக்கார அத்தனை பேருடைய பற்ற நம்பிட்ட, அதை தான் நம்மளுக்கு முதல் ஸ்டெப்பு. பகவானுடைய நாமம் வந்தால் தானே அந்த பற்று அற்று போகுங்கிறது தான் பெரியவாளாக சொல்கிறேன். அந்த பற்று அற்று போகணும்னா இந்த நாம சங்கீர்த்தனம் தான் நம்ம மனசை பண்படுத்தணும். பற்றே ஒன்றும் இல்லை, எதையும் பற்ற மாட்டேன், எனக்கு எதுவுமே கிடையாது, எனக்குன்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த உடம்போ இந்த ஆத்மாவோ எல்லாம் ஒன்றுது, ஒன்றும் இல்லை. பாவமே செய்து பாவியான, நான் பண்ணியிருக்கிற பாவம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நான் நினச்சிட்டு இருக்கேன் நான் பண்ணதெல்லாம் நல்லது நல்லதுன்னு. அதில் சாஸ்திரப்படி எத்தனை தப்பு இருக்குன்றத உனக்கு தான் தெரியும். மற்றேன் ஒன்றும் அறியேன், எனக்கு வேறு எதுவுமே இப்போ தெரியல. என்னன்னா மாயனே எங்கள் மாதவன், மாயன் நீ. உன்னுடைய மாய திரைய விலைக்கு தான் இந்த உலகத்துக்கும் உனக்கும் இருக்கிற திரைய போட்டு எங்களெல்லாம் பிரித்து வச்சிருக்கேன். மாதவன் மகாலட்சுமியோடு சேர்ந்தவன். கல் தேன் பாய்ந்து ஒழுகும், அந்த கல்லில் பூலாம் தேனை கொட்டி கொட்டி கல்லெல்லாம் அப்படியே தேனாக இருக்குமா திருவேங்கடத்தில். அந்த காலத்தில் பாய்ந்து ஒழுகும் கமலம் சுனை வேங்கடவா, சுனையிலெல்லாம் தாமரைப்பூ அப்படியே மலர்ந்து நிற்குமா. அற்றேன் வந்து அடையும், எல்லாத்தையும் விட்டுட்டேன்டா, அத்தனையும் விட்டுட்டேன். நீ சொன்ன கீதையை சொன்னதுக்கோசரம் கர்மயோகத்தில் டே டு டே லைஃப்பில் பண்ணிட்டு இருக்கேன், தவிர எல்லாத்தையும் விட்டுட்டேன். எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி கண்ணன் தானே சொல்கிறான் சர்வ ஸ்லோகத்தில். எல்லாத்தையும் விட்டுட்டேன், அடியேனே ஆழ்கொண்டு அருளேன். இத்தனையும் பண்ணிட்டேன், என்னை ஏற்றுக்கோன்னு சொல்லி திருமங்கை ஆழ்வார் பாடுறாப்புல நம்மளுடைய மனசு பதப்படணும். இந்த உலகத்து விஷயங்களில் எல்லாத்தையும் விட்டுறதுக்கு நம்ம பெரியவாக்கிட்ட அதை கேட்கணும். செய்யாதன செய்யும் அதையோ இதில் இருந்து தான் எடுத்துக்கிறார். அந்த பெரியவாளுடைய வார்த்தைகள் அவ்வளோ வசதியானதுங்கிறத இதில் தாயார் நம்மளுக்கு எடுத்து சொல்கிறார். ராமனபுராடைய நான் ஒலி மாரீசனின் காதில் விழுந்தது. அப்போது அதிர்ச்சி அடைந்த அவன் ராமன் சர்வேசன் என்பதை உணர்ந்தான். ஆகையால் தான் ரத்னம் ரதம் என்று ராகரத்தை முதலாக கொண்ட சொற்களை கேட்டதுமே அவனுக்கு பெரும் கிரி. ராமருக்கு ரா முதல் எழுத்து, ரத்னம் ரா, அந்த மாதிரி ரதம் இதிலெல்லாம் ரா வந்தாலும் அந்த முதல் எழுத்தை கேட்டாலே அவனுக்கு கிரி வந்துடுமா. ஏன்னா அவன் சர்வேசங்கிறது தெரிஞ்சிருந்தாங்க. அர்ஜுனனுடன் பயந்த துரியோதனன் ஒவ்வொரு வீட்டிலும் காண்டீபத்தில் கூடிய அர்ஜுனனை பார்த்து பயந்தான் அப்படிங்கிறது பாரதம். பறை என்னும் பேரிகை முழங்குவதால் வேண்டாத பேச்சுக்கள் காதில் விழாது. இதுதான் நம்ம கல்யாணங்கள்லேயோ கோவில்கள்லேயோ எங்கேயுமே பார்த்துட்டோன்னாக்க அந்த சப்தம், மேள சப்தமோ பறை சப்தமோ ஏதோ ஒரு சப்தம் இருந்து அந்த பெருமாளுக்கு பண்ணுறச்சையும் அந்த சப்தம் இருக்கும், மணி அடிக்கிறதோ. அப்போது வேறு யாராவது அமங்கலமாக பேசினாலோ திரும்பினாலோ எதுவுமே வெளியில் கேட்காதுங்கிறத சொல்கிறது. இவற்றால் ஒரு முகப்படம் மனது பல்லாண்டு இசைப்போரின் வாய்மொழியை கேட்கும். அங்கே வாசல் கோவில் வாசல் நின்றுட்டு அவள்லாம் சாப்பிட்டு முறை பாடிட்டு இருக்கா இல்லையா, அது மட்டும்தான் கேட்கும், நம்மளுக்கு வேற எதுவும் கேட்காது. திவ்ய பிரபந்த கோஷ்டியில் மங்களாசாஸ்தியில் உள்ளம் நிறைந்து குளிர்ந்து சரணமற்று எம்பெருமானே அழகில் அடங்கும். முதல்ல நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சோம்னாக்க அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய ஆசை நம்மளுக்கு வரும்.
அதை வந்தால் முதல்ல எடுத்த உடனே நம்மளால் கற்றுக்க முடியாது. முதல்ல காதால் கேட்கணும். காதால் கேட்டு பெரியவாள்லாம் சொல்கிறத அந்த காதால் நம்ம கேட்குற செய்யுந்தான் நம்மளுக்கு அதனுடைய வேல்யூ தெரியும். ஓ இப்படிலாம் கூட ஆழ்வார்கள்லாம் எழுதியிருக்காளான்னு தெரியும். அப்போ நம்ம அதுக்கப்புறம் அதை கற்றுக்கணும். அதை கற்றுண்டு அதை அப்படியே இருக்கக்கூடாது. அதை கற்றுண்டா அதில் அவள் என்ன சொல்லியிருக்கா நம்மளுக்குன்றதை பார்க்கணும். ரெண்டாவது, அதில் எல்லாத்துலேயுமே உள்ளுரை பொருளாகவும் நிறைய பேர் நிறைய ஆழ்வார்கள். ஏன்னா இதெல்லாம் வேதம் வேதம் உள்ளுரை பொருளாக தான் கொடுக்கும். நேரடியாக அப்படியே பொருளை கொடுக்காது. அதை யார்கிட்ட ஆச்சாரியன்கிட்ட போனாதான் நம்மளுக்கு அந்த அர்த்த விசேஷம் தெரியும். மாதிரி நம்ம பெரியவாக்கிட்டெல்லாம் போய் அதனுடைய அர்த்த விஷயங்களை ஓடி தேடி நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டோம்னா தான் நம்மளுக்கு அந்த அர்த்த விசேஷங்கள் தெரிஞ்சாதான் அதனுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இப்போ பொதுவாக சொல்லப்போனாக்க வண்டு அப்படின்னு சொல்லி எல்லா ஆழ்வார்களும் பாடுறாங்க. வண்டு அப்படின்னா ஆச்சாரியனா இருக்கு. முலை கொங்கை எல்லா ஆச்சாரியர்களும் பாடுறாங்க. முலை கொங்கைனா பக்தி அப்படிங்கிறத கொடுக்கும். கண் அப்படின்னா ஞான கண்ணை கொடுக்கும். இடை அப்படின்னா இடைக்கு கீழே இருக்கிறது லீலா விபூதி, இடைக்கு மேலே இருக்கிறது நித்திய விபூதி. இடை குறுகிறது, ரொம்ப குறுகிய இடை அப்படின்னு சொல்லி அவள்லாம் பாடுறான்னா நம்மளுடைய விதி, நம்மளுடைய பாவங்கள் குறைஞ்சுட்டே வருது. லீலா விபூதிக்குலேருந்து கிளம்பி நித்திய விபூதிக்கு போகக்கூடிய காலம் இந்த பிறவிலேயே கூட ஏற்பட்டுடுங்கிறத அது குறிக்கிறது. இந்த வடை அப்படின்னாக்கா 2 கையில் வடை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். 2 கையில் வடை, ஒரு கையில் இருக்கிற வடை பாவம், ஒரு கையில் இருக்கிற வடை புண்ணியம். வடை கழண்டுகிறதுனா பாவம் புண்ணியம் நம்மளை விட்டு தொலையுது. இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் தான் நம்மளுக்கு எல்லா அர்த்த விசேஷங்களையும் சொல்லி கொடுப்பாங்க. அதை அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆர்வம் வேணும். ஆர்வம் இருந்தாதான் கற்றுக்க முடியும். ரெண்டாவது, என்ன தடங்கள் வந்தாலும் கற்றுண்டே திருவங்கிற அந்த வைராக்கியம் இருக்கணும். இது 2 இருந்துட்டாலும் நம்மளுக்கு எல்லாமே வரும். எம்பெருமான் தன் கையில் உள்ள பாஞ்சி ஜனித்தால் அவன் கபோலத்தை தடவி கொடுத்தானான். அந்த க்ஷணமே ஞான விகாசம் ஏற்பட்டு துருவ சரித்திரத்தில் துருவன் நேரடியாக 5 வயசு குழந்தை தவம் பண்ணணும்னு சொல்லி எப்படியோ நாரதர்கிட்ட கேட்டான். வழிமுறைகளை கற்றுண்டான். மந்திர உபதேசம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ வாசுதேவாய நமகன்னு சொல்லி நாரதர் உபதேசிக்கிறார். தவம் பண்ணுறான். முதல்ல 3 மாதம் நின்றுண்டு தவம் பண்ணுறான். அதுக்கப்புறம் மூச்சை மட்டும் அடக்கிறான். அதுக்கப்புறம் சாப்பிடாத இருக்கான். அப்புறம் மூச்சை மட்டும் இது பண்ணுறான். இத்தனையும் அந்த சின்ன குழந்தை அந்த வைராகியத்தோடு பண்ணுறான். அவன் பண்ணினப்போ பெருமாள் பிரத்யட்சமாக வரான். வந்தால் தகச்சு போகிறது அந்த குழந்தை. 5 வயசு குழந்தை தகச்சு போகிறது. பெரியாழ்வாரா பல்லாண்டு பாடுறதுக்கு 5 வயசு குழந்தை என் தகச்சு போன உடனே அப்போது தன்னுடைய பாஞ்சஜனத்தினால அவனுடைய கன்னத்தில் தடவினாரா பெருமாள். தகைக்காதப்பா, நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பாஞ்சஜன்யம் கன்னத்தில் பட்ட உடனே அவனுக்கு ஞானம் வந்திருப்பான். பெருமாளை எப்படி எப்படிலாம் துதிக்கலாமா அப்படியெல்லாம் துதிக்க ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். யோ அந்தக பிரணீயக அப்படிங்கிறதுனால பாட ஆரம்பிச்சுட்டான் பெருமாளை பற்றி அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். பாஞ்சி ஜனத்துடைய விசேஷம். சால பெரும் பறை பொய்ப்பாடு உடையனவே என்பதை இதனுடன் அன்வைத்து பொருள் கூறுவர். ஆனால் இந்த பட்டியலிடும் பொருள்களை ஏகாரத்துடன் விளக்குகிறபடியால் போய் பாடு உடையனவே என்பதை இதனுடன் சேர்க்காமல் இருப்பதில் பொருத்தம் இருக்கிறது. சால பெரும்பறை அவ்வளோதான் கொடுத்துருக்கா. சால பெரும்பறையே அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் ஏகாரம் சேர்க்கறதுனால ஏ என்பது எங்கெங்கு கேட்கப்படுகிறதோ அந்தந்த பொருள்கள் தனி தனி என்று பொருள். ஒவ்வொன்றுத்துலையும் ஏகாரம் சேர்த்தாக்கா அந்த பொருள் தனிங்கிற அர்த்தம். பொய்ப்பாடு உடையன என்பதால் வைசாலியம் கூறப்படுகிறது. அது சங்குக்கு நன்கு பொருளும். அதனுடைய ஏற்றம். சால பெரும்பறை என்பது விசாலமான வாசல் விசேஷம். எம்பெருமான் திருவிக்கிரமாக மாறி உலகத்தை அளந்த போது ஜாம்புவான் மகாவிஷ்ணு உலகை அனைத்தையும் அளந்து விட்டார் என்று பறை சாற்றினாராம். அதனால அந்த சால பெரும்பறை பல்லாண்டு இசைப்பர். அந்த நோன்பு நடத்தி வைக்கும் எம்பெருமான் இதை கண்டு ஆனந்திக்க வந்த மக்கள் அனைவருக்கும் மங்களாசாசனம் சொல்வர். முன்காலத்தில் நடத்தப்பட்ட விரதங்கள் எல்லாம் மக்கள் நன்மைக்காகவே நடத்தப்பட்டன.
யாரும் தனக்குன்னே அந்த காலத்தில் ஏற்படுத்திக்கல. ஊருக்கோசரம் அந்த ஊர் மக்களுக்கோசரம் தான் அவள்லாம் இது பண்ணிட்டான். ஆக நோம்புக்கு மங்களாசாசனம் செய்ய வேண்டும். பல்லாண்டு பல்லாண்டாக நோம்பு வாழ வேண்டும். வாழையடி வாழையா வாழையடி வாழையா எல்லா வம்சத்தினரும் அந்த நோம்பை நோற்று அதனால் அந்த ஊருக்கு உண்டானதை பண்ணணும். ஒத்தரா இவா நோன்பு நோக்கல. ஆயர்பாடியில் இருக்கிற 5 லட்சம் குடிகளும் சேர்ந்து தான் அந்த நோன்பு இருக்கிறான். ஏன்னா அந்த ஆயர்பாடி முழுசுக்கும் அதனுடைய பலன் சேர்க்கணுங்கிறதுக்கோசரம். கோலம் விளக்கு, குத்து விளக்கு, சுற்றும் விளக்கெரிய, குத்து விளக்கு சுற்றும் விளக்கெரிய அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டான். குடி அந்த விளக்கினுடைய விவரணங்களெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். கொடி தோன்றும் தோரண வாசல், இதையும் நம்ம முன்னாடியே அனுபவிச்சுட்டோம். இவர் சொன்னதை கேட்ட கண்ணன், அளவற்ற பொருள்களை கேட்கிறீர்களே, சங்கம் என்பது என்கிட்ட ஒன்று தான் இருக்கு. எனக்கு சமானமானவன் நான். என் சங்கத்துக்கு ஒப்பு அதுவே. அதை போன்ற பல சங்கங்கள் எப்படி தர முடியும்? 5 லட்சம் குடியில் உள்ள உங்களுக்கு எப்படி நான் அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்போது இவ சொல்கிறாளாம், ஆளின் நிலையா கண்ணா, நீ ஒரு சங்கு தான் வச்சுருக்கேன்னு சொல்லி சொல்றியே, உன்னால் என்னப்பா முடியாதது? உன்னால் முடியாதது ஏதாவது ஒன்று உண்டா? ரொம்ப சின்ன ஆலையில பிரம்மாண்டமான உலகத்தில் 7 உலகத்தையும் வயிற்றுக்குள்ள முழுங்கி வச்சுட்ட. எவ்வளோ பெருசு அந்த உலகம். அது எல்லாத்தையும் உன்னுடைய தூண்டு வயிற்றுக்குள்ள நீ ஒடுக்கி வச்சுட்ட. அது ஒடுக்கி வச்சுட்டது இல்லாத ஒன்றுமே தெரியாத ஒரு குழந்தை மாதிரி அந்த ஆலையில மட்டும் எங்க நீள் இலை அப்படிங்கிறார் ஆழ்வார். நீள் இலைன்னா எங்கேருந்து வந்ததுன்னே தெரியாது அந்த இலை. அவ்வளோ பிரளயம், எங்கே பாரு ஜலம், எங்கே பாரு அலை மோதிண்டு கிடக்கு. அப்பேற்பட்ட ஜலத்தில் எங்கேருந்தோ ஒரு இலை வருது. அந்த இலையில இவன் படுத்துட்டு இருக்கான். அந்த ஆலை இலை எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி நீள் இலைன்னு ஆழ்வார் எடுத்து கொடுப்பார். எங்கேருந்து வந்தது அந்த இலை? அந்த இலையை எப்படி நீ கொண்டு வந்த? அதில் எப்படி நீ இத்தினோண்டு ஆக்கி படுத்துட்ட? இந்த இதெல்லாம் உன்னால் எப்படி முடிஞ்சுது? அப்போ அதெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு முடியுதுன்னா இந்த 5 லட்சம் பெண்களுக்கு ஆளுக்கு ஒரு சங்கம் கொடியும் விதானமும் கொடுக்கறது தானா உனக்கு பெருசு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அகத்தும் அகிலம் காரண சிந்தோன பாதார விந்தம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனித்து பார்த்தோம்னா அந்த அவளுடைய கேள்வி, அவனுடைய கேள்வி, இவளுடைய பதில், அதனுடைய அர்த்தம்லாம் நம்மளுக்கு புரியும். ரங்கராஜனே, ஆளிலையில் குழந்தை போல் சைனித்து கொண்டு உன் திருவடியை வாயில் வைத்து கொண்டு படுத்திருப்பதின் காரணமாக இப்போது நான் உணர்ந்தேன். முன்பு உன் இருக்காலால் 3 உலகையும் அளந்தாய். இப்போது வயிற்றில் உள்ள 3 உலகத்தையும் ஒரு காலால் அளக்கிறாய் போலும். அந்த வாயில வச்சுருக்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார். அப்படின்னா வடதளம் மதி சசியக சீத கடவுள் அமுதம் அன்ன தேவையை கோதை குழலால் யசோதைக்கு தந்த பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாத கமலங்கள் காணீரே பவளவாகி காணீர்கிற பெரியாழ்வார். அந்த தேவகி இந்தா எடுத்துக்கோன்னு சொல்லி யசோதைக்கு தந்த. அது எப்பே பகவான் தனக்குன்னு பிறந்திருக்கான். அவனை எப்படியாவது காப்பாற்று. தேவிக்கு அது கேட்கலையே. இது போல எங்களை உனக்கு அக்கடத்தக்கடான சாமர்த்தியம் இருக்கே, வா நம்ம 3 பேரும் கிளம்பி எங்கேயாவது போயிடலாம், கண்காணாத போய் நம்ம வாழலாம்னு சொல்லியா தேவிகை கேட்டான். இல்லையே, நான் கோகுலத்தை போய் வளர்றேன் அசுரர்களை அழிக்கலேன்னு கண்ணன் சொன்னப்போ சரிப்பா நீ போன்னு சொல்லி தானே தேவிகை கொடுத்தான். அப்படின்னா அவளுக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்கணும். அந்த பகவானை தான் வேண்டி தவமிருந்து பெற்றுட்டு அவனை தூக்கி இன்னொருத்தர் கொடுக்குறதா அவளுக்கு எப்பேற்பட்ட மனசு இருக்கணும். அதுதான் சொல்றான், சீத கடலுள் அமுதமான தேவகி. அந்த கடல்ல இருக்கிற அமுதத்தை விட வசதியானவ தேவகின்றதை அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்லலாம். ஒரு சமயம் மார்கண்டே ஆசிரமத்தில் இருந்த போது கடல் சூட அந்த கடலில் வடதளத்தில் சயனித்து கொண்டிருக்கும் எம்பெருமானை. அந்த பிரளயத்தில் எங்கேயோ ஒரு இமயமலைக்கு மேலே ஒரு இடத்துல ஆசிரமம் கட்டின்னு மார்கண்டேயர் இருக்கிறான். இருந்தப்போ இந்த பெருமானை பார்க்குறார். பார்த்தா அந்த குழந்தையை தொட அருகில் சென்றார். அந்த நீஞ்சின் போய் அந்த குழந்தைய எப்படியாவது தொட்டு பார்க்கலாம். இவ்வளோ பெரிய பிரளயத்தில் இந்த குழந்தை மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறாராம்.
அப்போது அந்த குழந்தை தன் சுவாசத்தை வெளியிட்டு அதன் மூலமாக அவரை தன் வயிற்றுக்குள் செல்ல வச்சது. அப்படியே மூச்சை உள்ளே இழுத்தான் கண்ணன். உள்ளே இழுத்தணுன்னா மார்க்கண்டேயர் நேராக வயிற்றுக்குள்ளே போயிட்டார். வயிற்றுக்குள்ளே போனாக்க அங்கே எல்லா உலகமும் இருக்குது. வயிற்றுக்குள்ளே கண்ணனும் இருக்கான், பிரளயமும் இருக்குது, மார்க்கண்டேயரும் இருக்கார். நாம் அப்படியே எல்லாத்தையும் பார்க்குறார். பார்த்தா திருப்பி அவர் என்ன பண்ணுறார், அந்த மூச்சை வெளியில விட்டான். வெளியில விட்டப்போ அவர் கீழே வர்றார். வந்தால் அப்போ அவர் நாம் வெளியில் இருக்கும் போதும் உலகம் எவ்வாறு காட்சி அளிக்கிறதோ அது சிறிதளவும் குறைவில்லாமல் இருக்க முடியாத காட்சி எனக்கு ஏற்பட்டது. ஆச்சரியம் அடைந்து இதை பார்த்து ஆனந்தத்து போது முன்போல் பெருமாள் மூச்சு காற்றால் வெளியில் தள்ளப்பட்டார். பழையபடி ஆசிரமத்தில் அமர்ந்திருந்தார். சமுத்திரம், ஆளிலை, குழந்தை இவை எதுவும் கண்ணுக்கு தென்படவில்லை. இப்படி ஒரு மாயையை அவனுக்கு காட்டினான். மார்க்கண்டேயருக்கு அந்த மாதிரி ஒரு மாயையை அவன் பண்ணி கொடுத்தான். திருஷ்டாப்தாம் கிருஷ்ட ரோமக எம்பெருமான் அன்று தன் பாதார விந்தத்தை வைத்து அதில் வரும் தேனை சுவைத்தார். இப்பொழுதும் குழந்தைகள் பாலை நிரப்பி பெரியவர்களால் வாயில் வைக்கப்பட்டு பாலை சுவைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். பாலனாய் 7 உலகம் உண்டு பருவியின்றி ஆளிலை அன்னவசம் செய்யும் அண்ணலார் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் பாடுறான். எல்லாம் அழிந்து உன் உதரத்துக்குள் அல்லவோ அவை இருக்கின்றன. அப்படி இருக்க செய்யும் அகடித்த கடனானி கடையதி கடிக கடனானி துர்கடி குருதே விதி தேவதானி கடையதி யானி உமா நைவ சிந்தயதி. நம்மால் செய்ய முடியாதவை அனைத்தையும் அவன் செய்வான். நம்மளுக்கு நடைபெறுமா நடைபெறாதான்னு நம்ம எத்தனை காரியம் நினைச்சாலும் அதை நடத்தி கொடுன்னு அவங்கிட்ட பிரார்த்திச்சிட்டோம்னாக்க அவன் நடத்தி கொடுத்துருவான். இது என்னால் முடியறதுன்னு நம்ம நினச்சிக்க கூடாது. இந்த காரியத்தை எனக்கு நீ நடத்தி கொடுறா கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க அவங்ககிட்ட. அந்த காரியத்தை அவன் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பான். அவனால தான் முடியும் அப்படிங்கிறத அவங்கிட்ட நம்ம விண்ணப்பிச்சுட்டோம்னா அதான் நிர்பரக நிர்பயக. நம்மளுக்கு எந்த பாரமும் கிடையாது, நம்மளுக்கு எந்த கவலையும் கிடையாது. எல்லாத்தையும் அவங்கிட்ட தூக்கி கொடுத்துருமோன்னு தான் பெரியவாள்லாம் சொல்கிறான். ஆதி நிலையா தைநந்தித பிரளயம், அவாந்திர பிரளயம், மகா பிரளயம். பிரளயத்தை 3 விதமாக பிரிப்பது உண்டு. மகா பிரளயத்தில் தத்துவங்கள் உண்டான வகையில் ஒவ்வொரு பொருளும் தனக்கு காரணமான பொருளே லயித்து விடும். அப்போது பிரகதி என்ற பொருள் மட்டும் மிகுந்து இருக்கும். அதுவும் தமஸ் அவஸ்தையை, அதாவது தாமச அவஸ்தையை அடைந்து பரதேவத்திலிருந்து ஏகிய பாவத்தை பெறும். அதை சரீரமாக கொண்டு எம்பெருமான் இருப்பார் அப்படின்றது சொல்கிறேன். தைநந்திக பிரளயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தினந்தம்மா நம்ம தூங்கி எழுந்துக்கிறது, படுத்துன்னு தூங்குறோம், கரெக்டாக எழுந்துருப்போங்கிறது எந்த விதத்தில் நிச்சயம். அதுதான் தைநந்திக பிரகடனம். அதனால தான் குழைச்சி கடந்தா பிச்சைக்காரனுக்குன்னு தான் பெரியவாழாக நம்ம பார்க்கலாம் செஞ்சு நம்மளுக்கு பழக்கம். குழைச்சி கடந்தா பிச்சைக்காரனுக்கு, அதாவது அடுத்த நாள் நம்மளுக்கு கிடைக்கணுங்கிறது பிச்சை போடுறானே பிச்சைக்காரனுக்குன்னா பிச்சை எடுக்கிறவங்க, பிச்சை நம்மளுக்கு போடுறானே அந்த பகவானுக்குன்னு அர்த்தம். பிச்சைக்காரனுக்குன்னு பெரியவா சொல்கிறானாக்க வாசலில் வர பிச்சைக்காரனா நம்ம எடுத்துக்கூடாது. நம்மளுக்கு பிச்சை போட்டுன்னு இருக்கானே அந்த பகவான், அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அவாந்திர பிரளயம், இந்த 3 லோகத்தை மட்டும் அழிக்கிறது அவாந்திர பிரளயம். அதை கொஞ்சம் அடிக்கடியே நடத்துவான் பகவான். மகா பிரளயம், பிரம்மாலேருந்து எல்லாருமே அழிஞ்சு போகக்கூடியவா தானே. பிரம்மாவனுடைய அந்த காலம் முடிஞ்சு போயிடுச்சுனாக்க அப்போ தான் மகா பிரளயம் வருங்கிறத எடுத்து சொல்கிறான். திருப்பாணாழ்வார் ரங்கநாடத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். அவரை தவிர மற்ற எம்பெருமானத்தில் ஈடுபடாதவர். தேவதாந்திரத்தை விட்டு எம்பெருமான இடத்தில் ஈடுபடுவர்கள் பரமை காந்திகள். வேற தெய்வத்தெல்லாம் நினைக்காத எம்பெருமான்கிட்ட மட்டும். இத்தனைக்கும் திருப்பாணாழ்வார் ரொம்ப தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர். அவருடைய இயற்கையான குணம் பார்க்க போனாக்க கீழே இருக்கிற தேவதைகளை தான் அவர் சேவிச்சிருக்கணும். அந்த ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்தாலும் கூட ஆரம்பத்திலேருந்து அவருக்கு அந்த ரங்கநாதன் ஒத்தந்தான் தெய்வம் அப்படிங்கிறவற்றில் ரொம்ப ஈடுபாட்டோடு இருந்தார். அந்த வீணையை வச்சுன்னு ரங்கன் மேலே
ஏன்னா நம்ம தாழ்ந்த கோணத்தில் இருக்கிறோம். ஸ்ரீரங்கத்தை மண்ணை கூட மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உறையூரில் நதிக்கரைக்கு அந்த பக்கம் நின்றுட்டு ரங்கனை பார்த்து பார்த்து பாடினவர் அவர். அந்த மாதிரி பரமகாந்தி அப்படின்னாக்க அதான் அவனை தவிர வேற எதையும் நினைக்காதவா. அவனை தவிர வேற எதையும் நினைக்கிறது மட்டும் இல்லை, அவனால தான் எதுவும் நினைக்க முடியும்னு அவனை நம்பினவர். அதனால தான் சாரங்க மாமுனி தோள்களில் வந்து அவனை பாராதி கேசமாக பாடி அவன் கிட்ட ஜோதியாக மறைஞ்சு போனதான். அப்பேற்பட்ட வாக்கியம் அவருக்கு கிடைச்சதுங்கிறத இந்த இடத்துல சொல்கிறான். சரம ஸ்லோகத்தில் அகம் மாம் என்று உள்ளது. அகம் பரத்துவத்திற்கும் மாம் சௌலபியத்தும் காட்டும். இங்கும் மணிவண்ணா என்பதால் சௌலபியம், ஆளின் நிலையாய் என்பதால் சுவாமித்வம். ஆளின் நிலையங்கிறத அவன் அகட தகடனா சாமர்த்தியம் உள்ளவன். அந்த மாம் மணிவண்ணா அப்படின்னாக்க அந்த மால் அவன் அருள். தேவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க சக்தி உள்ளது. அதை பெற நாங்கள் உன்னிடம் பிரார்த்திக்க வேண்டும். பிரார்த்தனை இல்லாவிடில் கொடுப்பது என்பது எளிது அல்ல. சர்வ உலகத்துக்கு அதிபதியாகவும் சர்வஜாகவும் காரணியாகவும் இருந்தாலும் சம்சார தந்திர வாகி ஆகினபடியால் எங்களுடைய பிரார்த்தனையை விரும்புகிறார். இந்த சம்சாரத்திலேருந்து விலகி வரணும்னா உனக்கு மனசுல அந்த வைராகியம் இருக்கா, ஸ்திர புத்தி இருக்கா அப்படிங்கிறத அவன் நிறையாவே நம்மளுக்கு டெஸ்ட் வச்சு நம்ம பாஸ் பண்ணுறோம் தான் பார்க்குறான். புருஷன் அர்த்திக்க கொடாத போது புருஷார்த்தம் கொடுத்தான் ஆகாகிறே அப்படின்னு சொல்லி அந்த புருஷார்த்தத்துக்கு அவளா எதுவும் கொடுக்க முடியாது. அவன் மனசு வச்சாதான் கொடுக்க முடியும். ஆனால் அவன் மனசை வைக்கிறதுக்கு நம்ம தாயார்கிட்ட போய் சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க அவன் அந்த வேலையை அவன் பார்த்துப்போம். ஆயப்பெண்கள் கோகுலத்தில் வசிக்கிறபடியால் சாலோகத்தியம் நந்தகோபனுடைய இல்லத்திற்கு வந்தபடியால் சாமீபத்தியம் இந்த பாட்டில் சொல்கிறபடி சாரூபியம் கூடார வழியில் சொல்லப்படும் சாட்சியத்தையும் பெறுகின்றனர். அடுத்ததுல நாளைக்கு கூடார வழி பாசனம். அவன் என்னென்னலாம் கொடுக்க போகிறான், அவன் எப்படியெல்லாம் இவாளெல்லாம் வாழ வைக்க போகிறாங்கிறத ரொம்பவே ஏற்றமாக சொல்ல போகிறான். இப்போ உள்பொருளை கொஞ்சம் பார்த்துடலாம். முன் பாசுரத்தில் பறைத்தருதியாகில் என்று சரணாகதியை நாங்கள் அனுஷ்டித்த வகையில் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டோம். நீதாண்டா கண்ணா வேணும், சரணாகதி பண்ணிக்கிறோம் அப்படின்னு நாங்கள் எதையும் கேட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டான். முன்னாலேயே ஆராய்ந்து அருள்னு சொல்லி தான் சொல்லிட்டான். ஆனால் சரணாகதி 3 அங்கிகளான தளங்களை உடையது. ஸ்வரூப சமர்ப்பணம், பர சமர்ப்பணம், பல சமர்ப்பணம் 3 தளம். ஸ்வரூப சமர்ப்பணம் நான் எனது இதெல்லாத்தையும் அழிக்கிறது ஸ்வரூப சமர்ப்பணம். பர சமர்ப்பணம் இந்த உடம்பு இந்த ஆத்மா எல்லாம் ஒன்றுது. இதுக்கு ஏற்படுற கவலை கஷ்டம் வியாதி எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியது பரம். கவலை ஒன்றுது என்னது இல்லை அதெல்லாம் அப்படிங்கிற அந்த சமர்ப்பணம். பல சமர்ப்பணம் எந்த காரியத்தை பண்ணாலும் எதுவாக இருந்தாலும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் மஸ்து கண்ணா. இது இந்த நாள அதாவது கெட்ட காரியங்கள்லாம் பண்ணிட்டு அதுக்கு கிருஷ்ணார்ப்பணம் மஸ்துன்னு சொல்லக்கூடாது. தயவு பண்ணி ஆசிரியர்கள் தான் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம், இந்த நல்ல காரியத்தினால நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்ல பலன் வருது, நல்லா விரதம் இருக்கும், அந்த விரதத்தினால நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது அப்படிங்கிற அந்த வசதியான காரணம் வரச்சையும் அதனுடைய பலனை அவனுக்கு சமர்ப்பிக்கணும். அதுக்கு அவ்வளோ மனசு லேசில் ஒத்துக்காது. அந்த பலனை அவனுக்கு சமர்ப்பிக்கிறது தான் ரொம்பவே வசதியானதுன்னு சொல்லி பெரியவாள்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. துளசி புஷ்பத்தை கொண்டு எம்பெருமானை அர்ச்சிக்கிறோம். ஒவ்வொரு புஷ்பத்திலும் 3 தளங்கள் இருக்கும். ஏற்கனவே துளசியை பற்றி நிறைய விண்ணப்பிச்சிருக்கேன். அந்த துளசியை ஒத்தையாக போடக்கூடாது, 3 தளத்தோடு போடணும்னு சொல்லி நிறையாவே துளசியை பற்றி பார்த்துட்டோம். 3 தளங்களை உள்ள துளசி புஷ்பத்தை தான் கிரகிக்க வேண்டும். அதே போல் 3 தளங்களை உள்ள அங்கியான சரணாகதி எம்பெருமானுக்கு அனுஷ்டிக்கத்தக்கது. இந்த 3த்தையும் நம்ம பண்ணுறதுக்கு நம்ம தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நம்ம மனசை நம்ம அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா கொஞ்சமாக நம்மளுக்கு அது கைவர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அபவேவ பக்ஷயது வாயும் ஏவ பக்ஷயது என்று சொல்லி நீரை மட்டுமே பருகிறான், வாயை மட்டுமே உணர்கிறான்.
உண்கிறான் என்ற விளக்கம் தர வேண்டும். இதற்கு சர்வம் வாக்கியம் சாவதாரணம் என்கிற நியாயத்தை கொள்கிறான். அதுபோல் இங்கு உன்னையே அருந்தி என பொருள் கொள்ள வேண்டும். ஒன்றை மட்டும்தான், வேற எதுக்குமே நான் ஆழ்பட மாட்டேங்கிறத இந்த இடத்துல சொல்லணும். மார்கழி மாசத்துக்கு வடமொழியில் மார்க சீஷன்னு பேர். சிறந்த மார்க்கம், உயர்ந்த வழியின் பொருள். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், சரணாகதி இவைகளில் சிறந்தது பிரபத்தி. ஏன்னா நம்மளால கர்மயோகம் பண்ண முடியாது, ஞான யோகம் பண்ண முடியாது, பக்தி யோகம் பண்ண முடியாது. இன்னுமே வியாசர் முகரிஷிகள்லாம் இமயமலையில் இன்னுமே தவம் பண்ணிட்டு இருக்கா, இன்னுமே அவள்லாம் மோட்சத்துக்கு போகலன்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லிட்டு இருக்கா. அந்த மாதிரி அதெல்லாம் நம்மளுக்கு சாத்தியமே கிடையாது. இது கலியுகம். எடுத்ததுக்கெல்லாம் தப்பு பண்ற மனசு தான் நம்மளுக்கு இருக்கு. அப்படி இருக்கிற செய்யும் ஈஸி பகவான் சண்முகம் ஈஸியாக சொல்லி கொடுத்துறான். கீதையை என்ன சொல்லி கொடுத்துறான்? சரணாகதி, மாம் ஏகம் சரணம் பிரஜ அப்படின்னு சொல்லிட்டான். அது பக்தி யோகத்துக்கு இன்றியமையாதது பிரபத்தி சர்வாதிகாரம். அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்று அனைத்துலகம் நொந்தவரே முதலில் நுடங்கி அனன்யரா என்ற வகையில் அனைவரும் செய்ய சுலபமானது. யார் வேணா, நீங்க எந்த ஜாதியில வேணா பிறந்திருக்கோம், எங்க வேணாலும் எப்படி வேணாலும் வளர்ந்து இருக்கோம், சண்டாளர்கள் ஆகினோம்னு சொல்றாங்க. எங்க வேணாலும் இருப்போம், எப்படி வேணாலும் இருப்போம். ஆனா நீங்க பண்ணிக்க வேண்டியது பிரபத்தி சரணாகதி. அதை பண்ணிட்ட அதை தான் முக்கியம்னு சொல்றான். ஆளவந்தார் முதலானவரும் அந்த பக்தி யோகத்தெல்லாம் விட்டுட்டு இந்த சரணாகதியில வந்துட்டாங்க. அவளால முடியாதுதான், ஆளவந்தாராலாம் முடியாதுதான். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவளே இந்த சரணாகதிக்கு தான் வந்திருக்கான். நம் மேலையர்கள் இந்த துறையில் அதிகம் ஈடுபாடு கொண்டவர்கள். நம் பெரியவாழ்லா இந்த துறையில தான் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர்கள். அவர்களால் அனுஷ்டிக்கப்பட்ட மார்க்க சீஷம் என்னும் நோம்பில் நாம் நீராட இறங்க வேண்டும். வேண்டியவைகளை கூறுகிறோம் கேள் அப்படின்னு சொல்றார். பிரபத்திக்கு வேண்டிய அங்கங்கள் மட்டும் பார்க்கிறோம். அனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், மகா விஸ்வாசம், கோபத்ருவ வரணம், கார்பண்யம், பல தியாகம். இது வரலையும் நம்ம வேதங்களில் எம்பெருமானால் உத்தரவிடப்பட்ட செயல்களை சரிவர செய்வது. யாருமே சாஸ்திரப்படி நம்ம கரெக்டாக பண்ணுறதே இல்லை. எல்லாம் பரவாயில்ல அப்படிதான். இப்போ இருக்கிற பிரகஸ்பதிகள்லாம் கூட அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டா. பரவாயில்லன்னு சொல்லிட்டு அது மகா பாவங்கிறது பெரியவாளுக்கு தெரியுது. ஆனால் அவளாலேயே வாய் கட்டப்பட்டுடுறது. சொன்னால் வேலையை பார்த்துன்னு கடை அப்படின்னு சொல்லி ஈஸியாக குழந்தைகள்லாம் சொல்லிட்டு போயிடுறான். அதுதான் ஆக அவனுக்கு அனுகூலமாக இல்லாமல் இருந்தோம். பகவானுக்கு நம்ம அனுகூலமாகவே இல்லை. அவனது நியமனத்தை தவிர்த்தோம். அவன் என்னென்னலாம் கண்ணன் கீதையில சொல்றான். யார் சாஸ்திரத்தெல்லாம் மீறாளோ அவளுக்கு அவளுடைய முகத்துல பார்க்க கூட பிடிக்க மாட்டேங்கிறதுன்னு சொல்லி அவன் முகம் அப்படியே சுருங்கி போயிடுமா. அந்த கீதையில அவன் அதையும் எடுத்து சொல்றான். அதனால அனுகூலமா அவன் முகம் விகாசிக்க முடியா, அவன் மனசுல மூச்சில புன்சிரிப்பு வரும் முடியா. நம்ம கூடுமான வரைக்கும் பெரியவா கிட்ட கேட்டு அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை கூடுமான வரைக்கும் நம்ம அனுபவிக்கணும். அவன் செய்ய வேண்டாம் என்று விலக்குகளை நாம் தினந்தோறும் செய்து வருகிறோம். இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் பெரியவா மூலியமா நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் நம்ம அதெல்லாம் விலக்கி வருகிறோம். கள், வெங்காயம், பூண்டு போன்ற நிமித்த ஆகாரங்கள் சாப்பிடுறோம். சுவாமி தேசிகன் சாதித்த ஆகார நியமத்தில் சாதித்த உள்ளபடி அல்லது தன் விருப்பப்படி எல்லாவற்றையும் செய்து வருகிறோம். அதை விட வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். அடியன் ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு அதுதான் சொல்லித்தரேன். முதல்ல ஆகார நியமனத்தை கொண்டு வந்து போவோம். இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லி பெரியவா விதிச்சிருக்கானாக்க அதில் கண்டிப்பாக ஒரு அர்த்தத்தோடு தான் அவள்லாம் சொல்லியிருக்கான். அவள்லாம் சொல்லியிருக்கிறபடி அந்த ஆகார நியமனம் வந்தாதான் உங்களுக்கு அந்த அவன் மேலே இருக்கிற அந்த நாம சங்கீர்த்தனமாக உங்களுக்கு சித்திக்கும். நம்மள மனசை நம்ம தான் கட்டுப்படுத்தணும்னு சொல்றான். நாம் அவனிடத்தில் அடைக்கலம் புகுந்தால் நம்மை அவன் ரட்சித்தே தீர்வான். ரத்னத்தில் உள்ள அழுக்கை நீக்கி அதை அணிந்து போல் கௌஸ்துபமான நம்மை அணிந்து கொள்வான் என்ற திட நம்பிக்கை. அவனுடைய கௌஸ்துப மணியிலிருந்து தான் நம்மளாம் தோன்றியிருக்கோங்கிறது பெரியவா சொல்லியிருக்கான். இவ்வளவு இருந்தும் எம்பெருமான் அடுத்து நாம் பலனை கொடுத்தருள வேண்டும் என்று விண்ணப்பிக்காவிட அவன் அருள் புரிய மாட்டான். புருஷார்த்தம் என்று புருஷனால் அர்த்திக்கப்படுவது என்று பொருள்.
உயர்ந்த புருஷார்த்தமான மோட்சத்தை நாம் அர்த்திக்காமல் வேண்டிக் கொள்ளாமல் அவன் எப்படி தருவான்? நான் உங்ககிட்ட வரணும், உன்னுடைய மோட்சத்தில் நான் இருக்கணும்னு அப்படி சொல்லி நம்ம அவங்கிட்ட கேட்காத அவன் எப்படி அதை கொடுப்பான்? கார்பண்யம் மற்ற உபாயங்களிலே மற்ற தேவதைகளிலேயோ நோக்கம் இல்லாமல் நாற்றம் இல்லாமல் இருந்தது. மற்ற தேவதை இடத்தில் நமக்கு அபினிவேசம் இல்லாத இருந்தது. மீதி தெய்வங்களை நிச்சயமா அவள்லாம் நம்மளை விட வசந்தவதான். சிவனோ பிரம்மாவோ இந்திரனோ சக்தியோ முருகனோ பிள்ளையாரோ எல்லாரும் நம்மளை விட கண்டிப்பா அவ வசந்தவாதான். வசந்தவான்றையும் அவாக்கிட்ட நம்ம அடிமைப்படக்கூடாதுன்னு தான் பெரியவாள்லாம் சொல்லியிருக்காங்க. தேவதாரங்கள் அவள்லாம் பகவானால நியமிக்கப்பட்டவா, நம்மளை விட வசதியானவா, அவ்வளவுதான். ஒரு கிளர்க்கா நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம், எம்டி இருக்கார், எம்டிக்கு கீழே நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம்னாக்கா மேனேஜர் கிட்ட நம்ம என்ன வேணுமோ அதை கேட்டுட்டு அது மூலியமா தான் எம்டி கிட்ட போகணுமே தவிர அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜரையே எல்லாமா நம்ம நினைச்சிட முடியாது இல்லையா? அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்றேன். அந்த பல தேவதைகளை நினைச்சுக்கோங்க, நம்மளை விட பெரியவா தான். இதுலேயே முதலியாண்டார் சொல்றார், ஒரு இதுல பெருமாள் ஏழை பண்ணிட்டு போறா வீதியில, அப்போ இன்னொரு இடத்துல இருந்து வேற ஒரு தெய்வத்தை எடுத்துன்னு வராளாம். எடுத்துட்டு வரப்போ முதலியாண்டார் கிட்ட ஒருத்தர் கேட்கிறாராம், இப்படி எதிர்த்தாப்புல அவர் வராரே, நான் என்ன பண்றது, இங்க கண்ணனை பார்க்கறதா அவரை பார்க்கறதான்னு சொல்லி கேட்டப்போ, நீ கண்ணனை பாரு, அவன் ஒன்ன பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுவான்னு சொல்லி முதலியாண்டார் சொல்லுவாராம். அந்த மாதிரி அந்த தெய்வங்கள் நம்மளுக்கு நம்ம கண்ணனையே நினைச்சிட்டு இருந்தான்னா அவளுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு தானே கிடைக்கும். அவளுடைய ஆசீர்வாதம் வேணும். ஆனா நீங்க அவாகிட்ட போக வேண்டாம், அவாகிட்ட போகாதையே கண்ணனை மட்டுமே நினைச்சிருந்தா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி பெரியவாள்லாம் எடுத்து சொல்றான். அதை தான் இந்த இடத்துல சொல்றான். பல தியாகம், இத்தனை தகுதிகளோடு அவனுடைய அடைக்கலம் புகுந்தவனுக்கு பல தியாகம் என்பது அவசியம் வேண்டும். மோட்சத்தை தவிர மற்ற பலன்களை விருப்பமற்றவர்கள் பல தியாகம் செய்ய வேண்டாம். பசு புத்திரன் சொர்க்கம் முதலிய பலன்களில் விருப்பமுடையவர்கள் நம்ம எந்த விரதம் இருந்தாலும் எந்த யாகம் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு இது இருக்கு. ஒவ்வொரு யாகத்துக்கும் இப்போ புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணாக்க குழந்தை பிறக்கும்னு இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு யாகத்துக்கு பலன் இருக்கு. இந்த பலத்தெல்லாம் அந்த பலத்துக்கு ஆசைப்படாத விரதம் இருக்கணும். எல்லா விரதமும் இருக்கணும். விரதம் இருக்கணும்னா அதனுடைய பலன் அவனுக்குன்றத அந்த பலத்தை தியாகம் பண்ணுறது ரொம்பவே உயர்ந்த குணம். அது வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகதான் பண்ணணும். ஆனால் அந்த பலத்தை தியாகம் பண்ணணும் நம்ம மனசுல நினைச்சுக்கணும். நினைச்சாதான் நம்மளுக்கு அது காரியம் சித்தியாகும். போய்பாடு உடையனவே என்றதால எல்லா விஷயத்திலையும் பிராதிகுல நிவர்த்தி பறந்து இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் பிரதிகூல்யம் அந்த எதிர்மறை அது போகிறதுக்கு நம்ம இது பண்ணணும். விதானமே, விதானம் என்பது மேற்கட்டு. எம்பெருமான் எழுந்தருளும் போது அவன் திருமேனி மேல் மழை வெயில் முதலில் படாதபடி அவனை காக்கிறது. அதனால் அது கோப்தா ரட்சணம். எம்பெருமானே நீயே கோப்தாவாக இருக்க வேண்டும், எங்களெல்லாம் ரட்சணம் பண்ணுறதுக்கு நீ தான் இருக்கணும். இவ்வாறு 5 அங்கங்களையும் நாம் சரணாகதி செய்யும்போது குறைவின்றி தேவரீர் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தது போல் ஆகிறது. இந்த 5 அங்கங்களை வச்சுட்டு நம்ம சரணாகதி பண்ணிட்டு விட்டோம்னா அதுக்கப்புறம் அவனுடைய அருள்ங்கிறது நம்மளுக்கு எல்லா விதத்திலையும் செஞ்சிடும். ஆகவே செய்ய வேண்டியவர்கள் செய்பவனும் விட வேண்டியவர்கள் விடுபவனும் தான் முக்கிய அதிகாரி. உதாரணமாக செய்ய வேண்டியதை விட வேண்டியதை இதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கோம். இது எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோங்கன்னு சொல்றான். இப்போ அடியே இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குது. செய்ய வேண்டியது விட வேண்டியது எல்லாமே கொஞ்சம் நிறையா இருக்குது. நாளைக்கு இந்த செய்ய வேண்டியது விட வேண்டியது என்னங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூடாரவல்லி பாசனத்தை அனுபவிக்கலாம். இப்போது உள்பொருளுடைய பதவரை மட்டும் கொஞ்சம் பார்த்துடலாம். மாலை மணிவண்ணா மார்கழி நீராடும் மக்களிடத்தில் மோகம் கொண்டு இங்கே அழகிய திருமேனியை பெற்றவனே, மார்கசீஷமான சரணாகதியை செய்வதற்கு முன்னோர்களால் விரும்பி செய்யவுள்ள கிரியைகளை கேட்டு சொல்கிறோம். எங்கள் ஆத்து பெரியவாள்லாம் என்ன சொல்லியிருக்காளோ அதை கேட்டோம். அப்போது நான் ஞானத்தையெல்லாம் நடுங்க புரள்வன போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையதவே.
தன் பொருளை விளக்குவதன் மூலம் விபரீதமாக இருக்கும் உலகங்களை நடுங்கும்படி செய்கின்ற பால் போன்ற சொச்சமான அறிவை கொடுக்கணும். சங்கு போன்ற பிரணவத்தின் மூலம் ஏற்படும் அறிவால் அந்த பிரணவம் தான் நம்மளுக்கு அறிவை முதல்ல ஏற்படுத்தி கொடுக்குறது. வேதத்துக்கு முதல்ல எழுத்தும் பிரணவம் தான், முடிக்கிற செய்யமும் பிரணவம் தான், எல்லாத்துக்குமே அப்படிதான். ஆரம்பமும் முடிவும் பிரணவம் தான். அதே மாதிரி தான் அருளி செயல்களுக்கெல்லாம் திவ்ய பிரந்தத்துக்கு அந்த பிரணவம் மாதிரி இருக்கிறது திருப்பல்லாண்டுன்னு சொல்லி சொல்லுவாள். ஆரம்பிக்கிற செய்யமும் திருப்பல்லாண்டு பாடி தான் ஆரம்பிக்கணும், முடிக்கிற செய்யமும் திருப்பல்லாண்டு பாடி தான் சாத்து முறையில் பல்லாண்டு பாடி தான் முடிக்கிறோம். அந்த மாதிரி அனன்யமாய் விசாலமாய் அவுபுருஷமயமாய் உள்ள வேதமாகிற அவுபுருஷேகமா அப்படின்னா யாராலையும் தோற்றுவிக்கப்படாதது வேதம். பகவான் அந்த வேதத்தை நான்முகனுக்கு அருளி செஞ்சானே தவிர இது என்னதுன்னு பகவான் சொல்லவே இல்லை. வேதங்கிறது தானா தோன்றியது, யாருமே அதை தோற்றுவிக்கவே இல்லை. அந்த அவ்வருஷமான வேதமாக்கிற பறை மூலம் ஏற்படும் பிராதிகூல வர்ஜன சங்கல்பமும் பலகாலமாக விஸ்வாமுடைய மூலம் ஏற்படும் பல தியாகமும், அந்த பல தியாகம் போல விளக்கு கொடி மகா விஸ்வாசம் தன்னிடமே தானாக விளங்கும் கை முதல் இல்லாமையும். ரெண்டு கையிலையும் எதுவும் இல்லைன்னு கையை கூப்பி தலைக்கு மேலே கை கூப்பி செவிக்கிறது அதுக்கு தான். என்கிட்ட எதுவுமே கிடையாது, ஏன்னா நான் இது இந்த உடம்பே என்னது இல்லை, இந்த ஆத்மாவே என்னது இல்லை. அப்போ எது என்னது? எல்லாம் ஒன்றுது. அப்போ கை முதல் எனக்கு எதுவுமே கிடையாது, உன் சொத்து அது அப்படிங்கிறத எம்பெருமானிடம் பிரார்த்தித்தல். இந்த துவஜம் போன்ற கார்பண்யமும் கோபத்ரூபமும் இவைகளை தேவரில் தந்துவிடும். அந்த துவஜம் போன்ற துவஜப்பொடி துவஜஸ்தம்பம் பார்க்குறோம் இல்லையா நம்ம கோவிலெல்லாம், அதை போல முன்னால் நிற்கிற அந்த துவஜம் போல நம்மளுக்கு இருக்கிற அந்த மனசு, அந்த மனசில் கார்பண்யமும் கோபத்ரூபமும் அது ரெண்டும் நம்மளுக்கு கிடைச்சிட்டுனாக்க, பகவான் அதை கொடுத்துட்டானாக்க அதுக்கப்புறம் நம்மளால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியுங்கிறத இந்த இடத்துல பெரியவாள்லாம் எடுத்து சொல்லியிருக்கா. அடியே நாளைக்கு அந்த விட வேண்டியவை விடக்கூடாதவை இதெல்லாம் மட்டும் அனுபவிச்சுட்டு கூடார வழி பாசுரம் நாளைக்கு அனுபவிக்கலாம். நாளைக்கு ரொம்பவே வசதியான பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனம். நம்மளால யாரெல்லாம் சேரக்கூடாதோ நம்ம மனசுல இருக்க அந்த அசுரர்களை கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன், இந்த மனசுல இருக்க அசுரர்களை முதல்ல அழிச்சிடணும். இந்த மனசுங்கிற அசுரர்களை அவன் அழிச்சிட்டானாக்க அதுக்கப்புறம் மீதி சுற்றி இருக்கிறவாழ்லாம நம்மளுக்கு நல்லவாழாக தான் சேருவான் இல்லையா? காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள். நம்ம கண்ணாடி எந்த கலரில் கண்ணாடி போட்டுக்கிறோமோ அப்படிதான் எதிர்க்க தெரியும். அந்த மாதிரி நம்ம மனசே கெட்ட மனசாக இருந்ததுனாக்க கெட்ட ஜனங்கள் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த கூடாரை வெல்லும் சீர் நம்மளை அழித்து நம்மளை பதப்படுத்தி நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்க போகிறோம். நாளைக்கு ஒரு நாள் தான் எல்லா கோவிலையும் சக்கரை பொங்கலும் கொடுக்க போகிறான். மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படி சொல்லியிருக்கான் ஆண்டாள். அது எல்லாத்தையும் நாளைக்கு அனுபவிக்கிறோம். திருவாடிபூரத்து ஜெகத்தூதித்தாள் வாழியே, திருப்பாவி முப்பதும் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியே, வள்புலுவை நகர்போதை மலர்பதங்கள் வாழியே. அடியே குற்றங்குடியில் இருக்க க்ஷமிக்க பார்த்துக்கிறேன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நாளைக்கு நன்னாவே அனுபவிக்கிறேன். சக்கரை பொங்கலோட சர்க்கரையா அவனுடைய அனுபவத்தை நாளைக்கு நன்னா அனுபவிக்கலாம்.